டெல்லியில் நாளை 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. மாலை 7:15 மணி அளவில் விழா நடைபெறும் என குடியரசுத் தலைவர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நரேந்திர மோடியை தொடர்ந்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு. உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தது டெல்லி மாநகரம். பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு பன்னாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு. உள்நாட்டு பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரம். மூன்றாவது முறையாக பிரதமராகும் நரேந்திர மோடிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் வாழ்த்து. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துகள் என பதிவு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் நரேந்திர மோடி. கடிதத்தை ஏற்ற குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அழைப்பு. பத்தாண்டு காலம் கிடைத்த அனுபவம் மூலம் நாட்டின் வளர்ச்சியை மேலும் உயர்த்துவோம். குடியரசுத் தலைவருடனான சந்திப்புக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தி காட்டியவர் நரேந்திர மோடி. டெல்லியில் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்ற சந்திரபாபு நாயுடு புகழாரம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நரேந்திர மோடிக்கு துணையாக நிற்பேன். என்டிஏ கூட்டத்தில் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கேரண்டி. மத்திய அமைச்சராகிறாரா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை? புதிய அமைச்சரவை பட்டியலில் பெயர் இருப்பதாக வெளியான தகவலால் பரபரப்பு. டெல்லியில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம். மக்களவை தேர்தல் முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். தொகுதி நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த அளவிலான வெற்றியை பெறவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கூட்டணிக்கு கையேந்தும் நிலையை பாஜகவுக்கு மக்கள் உருவாக்கியுள்ளார்கள். மோடியின் எந்த திட்டமும் பலிக்காது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் விமர்சனம். அரசியலில் இருக்கும் அடிப்படை அருகதை கூட செல்வ பெருந்தகைக்கு கிடையாது. காஞ்சிபுரத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா கடும் விமர்சனம். அதனால் நீங்க திருப்பி இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சா பூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேர்ல குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டும். பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற 24 மணி நேரம் கால அவகாசம் வழங்க வேண்டும்.
அவகாசத்தை கடந்து மறுப்பு தெரிவிப்பவர்களை உடனடியாக வெளியேற்றவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் திமுக, அதிமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் மனு. சொத்து வரி நிர்ணயம் செய்ய கடலூர் மாநகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகார். வருவாய் ஆய்வாளர், வரி வசூலிப்பவர் என இருவரை கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் முதல் நாளே நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்படும். ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தேர்தலில் தோல்வியுற்ற சௌமியா அன்புமணிக்கு ஆறுதல் கூற வார்த்தைகள் வரவில்லை. கண்ணீர்தான் வருகிறது. நாமக்கலை அடுத்த பள்ளிப்பாளையத்தில் பாமகவினர் போஸ்டர் ஒட்டி உருக்கம். காரைக்குடி அருகே தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விற்பனை அமோகம். மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. மலைப்பகுதியில் உருவான திடீர் காட்டாற்று வெள்ளத்தை இளைஞர்கள் கடக்கும் வீடியோ வைரல். திருப்பத்தூர் அருகே 40 கோடி ரூபாய் வரி செலுத்த கோரி வந்த நோட்டீஸால் கூலி தொழிலாளி அதிர்ச்சி. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார். சென்னை விமான நிலையத்தில் துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கிலோ தங்கம் பறிமுதல். 3 கோடியே 91 லட்சம் மதிப்பு உள்ள தங்கம் கடத்தி 5 பேரை கைது செய்த அதிகாரிகள் விசாரணை. எச்சரிக்கையை மீறி கம்போடியா சென்று சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவில்லை என எழுந்த புகார். பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கும் புகாரை ஏற்க தமிழக டிஜிபிக்கு குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் கடிதம். ஐடி வேலை என கூறி கம்போடியாவில் சைபர் குற்றங்களுக்கு உள்ளாக்கப்படும் இந்தியர்கள். ஆட்களை கடத்த உதவும் சமூக வலைதள பக்கங்களை முடக்க மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை பரிந்துரை. சென்னை பாரிமுனையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட நடிகர்கள் சத்யராஜ், விஜயகுமார் மற்றும் நாசர். காலத்தால் அழியாத தலைவரின் புகைப்பட கண்காட்சியை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என நாசர் நிகழ்ச்சி. சென்னை காவல்துறை மண்டலத்திற்குட்பட்ட 60 தலைமை காவலர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர்களாக பதவி உயர்வு. காவலர் குறைதீர் முகாமின் முதல் நாள் முடிவில் சென்னை தெற்கு மண்டல காவல் இணை ஆணையர் CP சக்கரவர்த்தி அறிவிப்பு. ஆந்திர முதலமைச்சராக வரும் 12ஆம் தேதி பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களுக்கு சிறப்பு அழைப்பு.
நடிகை கங்கனாவை தாக்கியதாக பெண் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். நியாயமான விசாரணை தேவை என்று பஞ்சாப் டிஜிபியிடம் விவசாய சங்க தலைவர்கள் கோரிக்கை. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவரின் நிபந்தனைகளையும் மோடி கேட்கப் போவதில்லை. மோடி ஒன்றும் வாஜ்பாய் அல்ல என்றும் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் விமர்சனம். குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பை மீறுவோர் பட்டியலில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலை சேர்க்க ஐநா முடிவு. போர் தாக்குதல்களில் குழந்தைகள் கொல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. யுக்ரைனுக்கு மனிதநேய உதவிகள் அனுப்புவதில் தாமதமானதற்கு மன்னித்து விடுங்கள். ஜெலன்ஸ்கியிடம் மன்னிப்பு கேட்டார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். மத்திய காசாவின் பல பகுதிகளில் திடீர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்ட இஸ்ரேல் ராணுவம். இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்து தோல்வி. 12 ரன் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது கனடா.